குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். कितने समय से मेरा ही किराया இந்த ஆண்டு மத்தியில் வங்கதேசத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா வெளியேறி இந்தியா வந்தார். வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. வங்கதேசத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு உள்ளதால் அங்கிருந்து பலர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் குடியேறுகின்றனர். டெல்லியின் பல இடங்களில் வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு ரங்கபுரியில் சம்சுல் ஷேக் என்ற வங்கதேச பிரஜை குடும்பத்துடன் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியா வங்கதேச எல்லையில் அடர்ந்த காடு வழியாக ஊடுருவி மேற்கு வங்கம் வழியாக டெல்லிக்கு வந்துள்ளார். அதன்பின் சில நாட்கள் கழித்து டாக்காவில் இருந்த மனைவி 6 குழந்தைகளையும் அழைத்து வந்து தங்கியிருந்தார். அவர்களிடம் வங்கதேச அடையாள அட்டைகள், ஆவணங்கள் இருந்தன. அவர்கள் 8 பேரும் நாடு கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். டெல்லியின் தெற்கு, கிழக்கு பகுதிகளில் கடந்த வாரம் நடந்த சோதனையில் வங்கதேசத்தினர் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தற்போது மேலும் 7 பேர் பிடிபட்டு உள்ளதாக டெல்லி போலீஸ் துணை கமிஷனர் அங்கித் சௌகான் தெரிவித்தார். சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வங்கதேசத்தினர் கட்டட கூலி தொழிலாளர்களாக பணியாற்றி வந்துள்ளனர். வங்கதேசத்தினரை தேடி பிடிக்கும் பணி தொடர்கிறது. சிக்குபவர்கள் மீண்டும் வங்கதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. साउथ डिस्ट्रिक्ट दिल्ली पुलिस ने एक मुहिम चला रखी है, जैसे कि पूरी दिल्ली पुलिस में चल रही है, जिसके तहत इलीगल बांग्लादेशी माइग्रेंट्स पकड़े जा रहे हैं। हमारे जिले ने लास्ट वीक 5 इलीगल बांग्लादेशी माइग्रेंट्स पकड़े थे। उसी केस में आगे काम करते हुए फर्दर इंटेलिजेंस डेवलप करने के बाद हम लोगों ने 7 नए बांग्लादेशी इलीगल इमिग्रेंट्स पकड़े हैं, जिसके अंदर 5 महिलाएं और 2 पुरुष हैं। इनके पास बांग्लादेशी आईडीज मिली हैं हमको। ये लोग कुछ लोग कंस्ट्रक्शन साइट पे काम करते थे, कुछ लोग ब्यूटी पार्लर में काम करने की तैयारी कर रहे थे और इनसे बांग्लादेशी आईडीज मिली हैं। इनको फर्दर वेरिफिकेशन के बाद डिपोर्ट कर दिया गया थ्रू एफआरओ।